சொந்தக்காரங்களெல்லாம் வச்சு எடுக்கிறத விட்டுட்டு வேற யாராவது நல்ல பசங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. இந்த படத்துல விஜய் கிரைம் த்ரில்லர்ல வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே வந்து கிரைம் த்ரில்லர் லைக் பண்ற மக்கள் ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். கிரைம் த்ரில்லர் பார்க்குறவங்க வந்து தாராளமாக வந்து இந்த படம் வந்து பார்க்கலாம். உண்மையாக சொல்கிறேன், படம் வந்து வர்த்து வாட்சி. கொடுத்த 200 ரூபாய்க்கு வந்து பக்கா வர்த்து வாட்சா? டைட்டன் வாட்ச் தெரியும், அதுதான் வர்த்து வாட்சி. வாட்சிப்பா, இது புதுசாக சொல்லணும். இங்கிலீஷ்ல பேசுறாங்க, பேசு பேசு. எல்லாரும் சொல்றாங்க வேற லெவல் பண்ணுங்க, அது நல்லாவே இல்லை. வர்த்து வாட்சிங்க, வர்த்து வாட்சி வந்து வர்த்து வாட்சிங்க தான். 200 ரூபாய் 200 ரூபாய் டிக்கெட் 199. ஏன்னா 200 ரூபாய் சொன்னது மற்றவங்க ஆடியன்ஸுக்கு பிடிக்குது. அதுக்காக 200 ருபீஸ் விட்டுறேன். படம் வந்து உண்மையாலுமே நல்லா இருக்கு. படத்துல வந்து விஜய் ஆண்டனி சார் வந்து ஹீரோ நினச்சி வருவீங்க, ஆனால் விஜய் ஆண்டனி சார் ஹீரோவே கொடுக்குறாரு. அவர் வந்து சைடு ஆர்டிஸ்டாக வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்துல வந்து அவங்க அக்கா பையன் தான் வந்து ஹீரோ நடிச்சிருக்காரு. உண்மையாலுமே இது பண்ண விஜய் ஆண்டனி சார் வந்து பண்ண ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் தான். அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க. அந்த பையனும் சும்மா சொல்ல விட நல்லா பண்ணியிருக்கிறான். ஆக்சுவலாக வந்து ஸ்போர்ட்ஸ் இருப்பான் போல, அந்த பையன் ஃபிசிக்கலாக பார்த்தோன்னா அப்படி தான் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா வில்லனையும் காட்டுறாங்க. வில்லனுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்குது. படம் வந்து சீட்டேஜில் செகண்ட் ஹாஃப்லேருந்து பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் படம் அருமையாக இருக்குது. தயவுசெய்து வந்து கிரைம் த்ரில்லர் பார்க்கணும்னு வந்து பார்க்கலாம். அதான் வேற என்ன சொல்லுங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் பேசணுமா? அது வேற ஜானரு, இது வேற ஜானரு ஆக்சுவலி. ஆனால் அதில் ஒரு ரெக்யூஸ்ட் பண்ணிக்கிறேன், தயவுசெய்து இது மாதிரி சொந்தக்காரங்களெல்லாம் வச்சு எடுக்கிறத விட்டுட்டு வேற யாராவது நல்ல பசங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. இந்த படத்துல விஜய் அவங்க அக்கா பையன் சரியா நல்ல இல்ல அப்படிலாம் சொல்ல. எனக்கு அந்த லாஸ்டா அந்த சைக்கோத்தனமான ஒரு சில விஷயங்கள ரியாக்ஷன்ஸ் கொடுத்ததெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. தண்ணிக்குள்ள இருக்கிற விஷயங்கள்லாம் சூப்பரா இருந்தது. ஆக்டிங்கு அந்த அளவுக்குலாம் மோசம்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில இடத்துல எனக்கு அந்த லவ் போர்ஷன் ஆக்டிங் கொஞ்சம் எனக்கு செட் ஆகாத மாதிரி தோணுச்சு. அது அந்த சென்டிமெண்ட்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்வால்வ்டா இல்லாத மாதிரி ஏனோ தானோன்னு இருக்கிற மாதிரி இருந்தது. அது மட்டும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. விஜய் ஆண்டனியோட படம்னாலே எப்பவுமே ஒரு மக்களுக்கு எதுனா கருத்து சொல்ற மாதிரி அந்த மாதிரி இந்த படத்துல இருக்கு. கண்டிப்பா கடைசியா கிளைமேக்ஸ்ல தான் உங்களுக்கு அது புரியும். அது இந்த இன்னைக்கு என்ன கருத்து சொல்றாருன்னு புரியாது, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தோணும். கடைசியா கிளைமேக்ஸ்ல இருந்துச்சு. விஜய் ஆண்டனி சார் வந்து ஃபர்ஸ்ட் போலீஸாக இருப்பாரு, அவங்க ஒரு பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் போலீஸாக இருப்பாரு. ரீசெண்டாக அந்த எல்லா மூவிலும் அதே சீன் தான் நடக்குது. இதுலேயும் அதே மாதிரி தான் காட்டியிருக்காரு. அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லை பழைய மூவி இல்லை, அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவருக்கு. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயமே அந்த ஒரு விஷயம். ஏன்னா விஜய் ஆண்டனி சார்னு சொன்னாலே அவரோட பெரிய இதுவே வந்து ரேப் சாங் இருந்த சாங்கை வச்சே படத்தை ஹிட் பண்ணிட்டாண்டா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. இதில் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே கொடுத்தது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஏதாவது திணிச்சிருந்தாங்கன்னா அன்வான்டாக போயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. கிரைம் த்ரில்லர்ல வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே வந்து கிரைம் த்ரில்லர் லைக் பண்ற மக்கள் ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். நல்லாவே எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னன்னா, கிரைம் த்ரில்லர்ல யாரு கொலை பண்றாங்க அப்படின்றத ஆடியன்ஸ் கெஸ் பண்ணிட்டானா படம் வேஸ்ட். கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இந்த படத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. லாஸ்டா அவங்க ரிவீல் பண்ற வரைக்கும் உண்மையிலே நமக்கே தெரியல யார் தாண்டா கொலை பண்ணாங்கன்றது நமக்கே தெரியல. அந்த அளவுக்கு சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டையர் டீம். படம் உண்மையிலே நல்லா இருக்கு. படத்துல ஒண்ணு செட் ஆகல, மேட்ச் ஆகாத ஒரே விஷயம் அந்த படத்துல யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆமா விஜய் ஆண்டனி சார் தான். விஜய் ஆண்டனி சாருக்கு சுத்தமா செட் ஆகலங்க இந்த கேரக்டர். அவர் வந்து இந்த ரத்தம் கொலையெல்லாம் நடிச்சு பார்த்திருப்பீங்க. போலீஸ் ரோலோ இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ரோலோலாம் அந்த மூஞ்சில இருந்து எடுக்க முடியாது. நான் அவரை தப்பு சொல்லல, அவருக்கு வரல, விட்டுருங்கன்ற நான் அவரை. இது வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ரோல், ஒரு கிரைம் த்ரில்லர், கொலைகள் நடக்குது, அவர் பொண்ணே செத்து இருக்கு. அப்போ அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி வரணும் ஒரு மனுஷன் மூஞ்சில இருந்து, அதை பார்த்து நம்ம பயப்படணும், நம்ம வந்து ஃபீல் ஆகணும். ஆனா இங்க எப்படி தெரியுமா இருக்கு, அவரே ஜாலியா தான் இருக்காரு, நீ ஏன்டா டென்ஷன் ஆகுற அப்படின்ற மாதிரி நடிச்சிருக்காரு. இதே விஜய் ஆண்டனி சாரை எடுத்து அப்படி ஓரம் வச்சுட்டு இதுல வந்து விஷ்ணு விஷால உள்ள போட்டு இருந்தீங்கன்னு நினைச்சுங்களேன், அந்த படம் வந்து அப்படியே ராட்சசன் 2 மாதிரி பில்டப் ஆகி போயிருக்கும். சூப்பரா இருந்திருக்கும். ஒண்ணுமே கதை வேறதான், பட் இருந்தாலும் உங்களை அந்த ஃபீலை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா விஷ்ணு விஷால் செமையா பெர்ஃபார்ம் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு த்ரில்லர் ஜானர்லாம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றாரு. ஸோ அவர் மேப் இருப்பாரு. விஜய் ஆண்டனி சார் நல்லா மியூசிக் போடுறாரு. இந்த படத்துல கூட நல்லாவே போடுவாரு. இல்ல நான் கேக்குறேன், மியூசிக் மட்டும் தான் போட சொல்றேன். ஆமா, அவரையும் ஜிவி பிரகாஷும் என்ன சொல்லியிருந்தா மியூசிக் ஒண்டி போடுங்கன்ற. நான் இந்த கிங்ஸ்டன்லாம் பார்த்து பாதி பேர் தற்கொலையே பண்ணிக்கிட்டானுங்க. டைரக்டரே சொல்லியாச்சு படம் நல்லாவே இல்லைங்க, என்னங்க எடுத்து வச்சிருக்கு. அதனால நீங்களாம் வந்து மியூசிக் போட்டாலே சூப்பரா இருக்கு. உங்க ப்ரொடக்ஷன் கம்பெனில தான் எடுக்கிறீங்க, அதுக்கு நான் தான் அந்த படத்துல நடிப்பேன்லாம் அடம் பிடிக்க கூடாது. வேற யாருன்னா போட்டு நடிக்க வைங்க. படம் இன்னுமே இந்த படம் இப்பவே நல்லா தான் இருக்கு. பண்ணலப்பா என்ன பேசுறீங்க? ஓ அதுக்குதான் அக்கா பையன். அப்ப இதுலயும் நெப்பாட்டிசம் வாரிசு, எல்லாத்துலயும் வாரிசுங்க. வாரிசு இருக்கு இதுலயும். யோபே கேளுங்க விஜய் ஆண்டனி கிட்ட. இந்த படத்துல என்னன்னா ஸ்டோரி லைன் சூப்பருங்க, தப்பே கிடையாது. பட் இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் விஜய் ஆண்டனி சேஞ்ச். நம்பர் 2 இன்வெஸ்டிகேஷன். ஒரு வில்லனை கண்டுபிடிக்கணும், அதுக்கு எப்படின்னா லாஜிக்கலா கண்டுபிடிக்கிற மாதிரி தான் படத்தை நீங்க எடுக்கணும். நான் போய் நீச்சல் குளத்துல உள்ள போயிடுவேன்,
எனக்கு எல்லா சம்பவமும் எனக்கு அப்படியே மைண்ட்ல வரும்னா இது எப்படி ஏத்துக்க முடியும்? அப்ப அவனையே கூப்பிட்டு நிக்க வச்சு இப்ப வந்து விஜய் ஆண்டனி சாருக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறோம். இதுல எப்படின்னா ஒரு தம்பி இருக்காப்ல ஹீரோ மாதிரி, அந்த தம்பி வந்து நீச்சல் குளத்துல போய் முங்குனாருன்னா அவருக்கு எல்லா விஷயமும் அவர் பார்க்காத விஷயங்கள் கூட இப்ப மோப்ப நாயெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுத்த மூந்து பார்த்துட்டு கண்டுபிடிக்கும் பாத்தீங்களா, அது மாதிரி இவர் எப்படின்னா பார்க்காத விஷயங்களை கூட அப்படியே ஒரு ரோடா சந்தா போயிட்டு லாஸ்ட்ல வில்லன் வீட்டுக்கு ஜன்னல் வரைக்கும் போயிடுவாரு, வில்லன் வீட்டுக்கு உள்ளே போயிடுவாரு. நான் என்ன சொல்றேன்னா ரிக்வெஸ்ட், இப்ப வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சீரியஸா தேடிட்டு இருக்கு கொக்கைன் டீலர். ஏன்னா பல நடிகர்கள் இந்த கொக்கைன் யூஸ் பண்றாங்க, ட்ரக் அடிக்ட்ஸா ஆகியிருக்காங்க அப்படின்ட்டு இப்பவே 2 ஹீரோஸை வந்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டு அரசுக்கு யார் யார் இதுல இன்வால்வ் ஆகியிருக்காங்க, எந்தெந்த உச்ச நடிகைகள்லாம் இதை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தெரியணும். நான் என்ன சொல்றேன்னா சார், உங்க அந்த பையனுக்கு வந்து நாங்க காசு கொடுக்குறோம், நீங்க ஸ்விம்மிங் பூலும் கொடுக்குறோம், முங்க சொல்லுங்க, ஈசிஆர் ரோட்ல நடக்க விட்டுருவோம். அவரை நடந்தாருன்னா கண்டுபிடிச்சிடலாம். அது பனையூர் வரைக்கும் போதோ இல்ல காணத்தூர் வரைக்கும் போதோ, எது வரைக்கும் போதோ, பிக்கெஸ்ட் ரிக்வெஸ்ட் நீங்க வாங்க, நடக்க வைக்கிறோம். எந்தெந்த நடிகர் உச்ச நடிகையோ சாதா நடிகையோ யார் யார் கொக்கைன் யூஸ் பண்ணிக்கிறாங்க இவர் கண்டுபிடிச்சிருவாரு. அந்த மாதிரி ரோல் தான் இவரு குடுத்துருக்காங்க. சோ இது மட்டும் லாஜிக்கலா செட் ஆகல இன்வெஸ்டிகேஷன். மத்தபடி படம் சூப்பர் வொர்த் வாட்சிங். ஸ்டோரிலாம் ரிக்வெஸ்ட் உண்மைதானே வச்சேன் நம்ம. ஆமா சீரியஸா வச்சிருக்கோம். அந்த பவர் எல்லாம் கிடைச்சா போலீஸ் டிபார்ட்மெண்ட் தேவையில்லைன்ற நானு. இவரே நடக்க விட்டு கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான். ஒண்ணுல அவர் தேவை ஸ்விம்மிங் பூலுங்க, அது மட்டும் கொடுத்துருங்க. தம்பிக்கு 1/2 மணி நேரம் முங்காப்புல சொல்றாப்புல யாரு சோ அதுதான் செட் ஆகல. மத்தபடி ஸ்டோரி உண்மையிலே அவர் ஃபர்ஸ்ட் டெபியூ டிரெக்டர் நினைக்கிறேன், எடிட்டரா இருந்தவர், நல்லா எடுத்திருக்காரு. ஸ்கிரீன் பிளேவை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பாட்டுகள்லாம் பெருசா வந்து மொக்கலாம் பண்ணல. பேக்ரவுண்ட் மியூசிக் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் சூப்பரா போட்டிருக்காரு விஜய் ஆண்டனி. இந்த சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே படம் நல்லா இருந்திருக்கும். அந்த வில்லன் ரோல் லாஸ்ட்ல ரிவீல் பண்றதெல்லாம் ஒரு ரீசனபிளா நம்மளால ஏத்துக்க முடியுது. சரி, இவன் ஏன் கொலை பண்ணிருப்பான் அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் பொருந்தணும்ல. நம்ம கிங்ஸ்டன்ல வரோம் பாருங்க, ரீசன்லாம் அந்த மாதிரி ரீசனை ஏத்துக்க முடியுது. இவன் வில்லன் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஏத்துக்கும் போது ஓகே படம் ஒட்டிக்கும். இந்த படம் அது மாதிரிதான் ஒட்டிக்குது. மத்தபடி சூப்பருங்க, ஒன் டைம் வாட்சபிள், எல்லாரும் வந்து பாருங்க, நல்லா இருக்கு.